ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். என்ன அத்தனையும் நடிப்பா சீக்ரெட் டாஸ்க்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சீக்ரெட் டாஸ்க்கு தான். ஆனால் வந்து கெமி வந்துட்டு சீக்ரெட் டாஸ்க்காக பண்ணல, உண்மையாக தான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நேற்று வந்து திடீர்னு வந்து கெமி வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ராஜா கிட்ட போய் சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய புலவர் விக்ரம் கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. ஏன் சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து பண்ண அந்த ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு என்னுடைய கேரக்டர் உங்களுக்கு அவ்வளோ கீழ்த்தனமாக இருக்கா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட்டாக வந்துட்டு இந்த பாத்ரூம் சைடில் வந்து பேசியிருப்பாங்க. திவ்யா, இந்த டீமுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ண போகிறோம், நம்ம ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ண போகிறோம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இவங்களும் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்துட்டு அவங்க ஒரு ட்ராக்கில் வந்து போயிருப்பாங்க போல இருக்குது. அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது. நிறைய விஷயங்களும் மறைச்சிருக்காங்க போல இருக்குது. அதை இங்கே வந்து சொல்கிறாங்க கேமரா முன்னாடி, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் நான் ஸ்டெப் பேக் ஆகிட்டேன். எனக்கு சுத்தமாக அவங்க பண்ணுற விஷயங்கள் எதுக்குமே பிடிக்கல. ஆனால் நான் சண்டை போட்டதில் எல்லாமே உண்மை தான். ஏன்னா அங்கே வந்துட்டு எனக்கு அநியாயம் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் நான் வந்துட்டு அந்த விஷயங்கள் பண்ணேன். அதே மாதிரி ராஜா வந்து என்னை கேலி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி கோவமாக பேசினேன். சப்போஸ் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா நான் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலான்ட்டேன். திவ்யா கிட்ட போய் நான் இதை சொன்னேன், அக்செப்ட் பண்ணிக்கவா அப்படின்னு. அவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு நான் வந்து அவங்களோட சாரியை அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு என்னோடய கேரக்டர் அவமரியாதையாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது உண்மை தான். அதை நான் வந்துட்டு அதுக்காக தான் நான் வந்து அங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ணேன். இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது என்னமோ வந்து திவ்யா தான். அதனால தான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதில் வந்துட்டு அவங்க போய் கேட்க போகும்போது வந்துட்டு இவர் சாப்பிட்டுட்டே, நீங்கள் இப்போ அங்கே இருங்க, நான் இந்த கேரக்டரை பற்றி பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு புலவர் சொன்னவொடனே, விக்ரம் சொன்னவொடனே அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நானும் இங்கே கண்டஸ்டன் தான்ற மாதிரி வந்து டென்ஷன் ஆகி பொங்கி கடைசியில் வந்து தர்பீஸ் ராஜாங்க இவங்களை கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு போச்சு. அமளி துல்மிகளே ஆகி போச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். தர்பீஸ் ராஜாங்கம் சூப்பராக வந்து கோஆப்ரேஷனாக போயிட்டுருக்கு. நான் கூட என்ன நினச்சேன்னா, இந்த பக்கம் எல்லாம் வெயிட்டு கையாக இருக்குது, தர்பீஸ் ராஜாங்க ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருக்காங்களே, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஒற்றுமை. அதுக்கப்புறம் சபரியும் ஒற்றுமையாக நல்லா கவுண்டர் அட்டாக் கொடுத்தாப்புல, எஃப்ஜே ஓரளவுக்கு பண்ணாப்புல. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தர்பீஸை கொஞ்சம் அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் இந்த பக்கம் எல்லாருமே சேர்ந்து அவங்க டீமை அவங்களே அமுக்கிட்ட மாதிரி இருந்தது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.